ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த மகா கந்த சஷ்டி விரதம் வந்து நாளைக்கு ஆரம்பிக்க போகுதுங்க. இந்த வருஷத்தோட மகா கந்த சஷ்டி விரதம் நாளை அக்டோபர் 22 வந்து தொடங்க போகுது. இந்த 6-7 நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா முருக பக்தர்கள் அனைவருமே வந்து மிக கடுமையாக இந்த விரதத்தை இருப்பாங்க. ஏன்னா கேட்டதை கொடுக்கக்கூடிய உள்ளம் படைத்தவர் முருகப்பெருமான். அதனால் அவருக்கு வந்து மிக கடுமையான ஒரு விரதம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மகா கந்த சஷ்டி விரதம் தான். ஸோ இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக இருப்பீங்க. அப்போது குழந்தை பாக்கியத்துக்குனே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடுமையான விரதம் எதுன்னு பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதம் தான். அப்போது இந்த விரத முறை என்ன, இந்த விரதம் இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலசம் வைத்து வழிபடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி காப்பு கட்டி வழிபடணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஈஸியான வழிமுறைகள் என்ன, ஏன்னா கலசம் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து அது என்னவோ பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் உண்மையாக அப்படி கிடையாது. அதே மாதிரி காப்பு கட்டி விரதம் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும், விரத முறைகள் என்ன, குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற விரத முறை எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் 1 by 1 நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முறை இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இந்த 2025 ஆண்டிற்கான மகா கந்த சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா வர்ற அக்டோபர் 22 நாளை ஆரம்பித்து 6 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு அக்டோபர் 27 வரையும், 7 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு அக்டோபர் 28 வரையும் விரதம் வந்து இருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலசம் வைத்து முருகப்பெருமானை வந்து வழிபடுவாங்க, விரதத்தை ஆரம்பிப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் நாளே வந்து வீடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி டீப் க்ளீன் பண்ணி பெட்ஷீட்டெல்லாம் அலசி கணவன் மனைவி ஒன்று சேராமல் சுத்தபத்தமாக இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. வீடை சுத்தமாக வச்சுக்கிட்டு பூஜை பாத்திரங்கள் அதே மாதிரி விரத பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி பத்திரமா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கலசம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொம்பு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அது சில்வராக மட்டும் இருக்கக்கூடாது, அது வந்து செம்பு காப்பர் பாத்திரமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதோ பெருசோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலை இல்லைன்னா சுத்தமான பெரிய தாம்பாள பிளேட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வாழை இலை வைக்கும்போது 6-7 நாட்களில் வாடி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு தாம்பாள பிளேட் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 நாட்களுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியை பரப்பி அதில் ஓம் அப்படின்னு எழுதிட்டு இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இந்த கலச சொம்புலையும் வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு பட்டை போட்டுட்டு உள்ளே வந்து சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கலசப்பொடி அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டு மருந்து கடை பூஜை ஜாமான் விற்கிற கடையிலலாம் வந்து இருக்கும். அந்த கலசப்பொடி கொஞ்சம் அதுவும் போட்டுட்டு 2 ஏலக்காய் கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட எலுமிச்சை, நல்ல காயான எலுமிச்சை, பச்சை கலரில் இருக்கக்கூடிய எலுமிச்சையை போட்டிங்க அப்படின்னா 7 நாட்களுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த எலுமிச்சை இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டு அதோட அந்த சொம்புக்கு ஏற்ற மாதிரியான அளவில் நல்ல வெள்ளேர்னு நல்லா இருக்கிற தேங்காயாக நல்லா தட்டி பார்த்தாலே சவுண்டு தெரியும். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நல்ல தேங்காவாக வாங்கி குடுமையை மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டு அதுலேயும் சந்தனம் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி பூ போட்டு கலசத்தில் வச்சு மாவிலை வந்து ஒரு ஒற்றைப்படையில் வைக்கணும். 5 மாவிலை வச்சா சிறப்புடையதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 5 மாவிலை வச்சு நீங்கள் ஏற்கனவே பச்சரிசி பரப்பி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் ஓம் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் இந்த கலசத்தை தூக்கி வச்சிடணும். ஒரே ஒரு கலசம் வச்சா போதுமானதாக இருக்கும். வச்சுட்டு அதில் வந்து வெத்தலை பாக்கு, பழம், வாழைப்பழம், பால் எது வேணாலும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம். எத்தனை நாள் வேணாலும் அது இருந்தாலும் அது வந்து ஒன்றுமே ஆகாது. பட் விரதம் முடிக்கும் போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் போடுவேன். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கிட்டு கலசத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா காப்பு கட்டுதல். இந்த காப்பு கட்டுறதும் அப்படி தான். நீங்கள் கோயிலில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவில் எந்த கோயிலில் வேணாலும் நீங்கள் காப்பு கட்டிக்கலாம். முருகன் கோவிலில் தான் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்லேயும் நீங்கள் கூட காப்பு கட்டிக்கலாம். எப்படின்னா ஒரு நல்ல சுத்தமான விரலி மஞ்சள் வாங்கிட்டு வெள்ளை நூலை மஞ்சள் தண்ணியில் நனைச்சிட்டு சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி அதை எடுத்து கையில் பெரியவங்களை வயசானவங்களை இல்லை உங்கள் யாருமே இல்லைன்னா உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டே கூட கட்ட சொல்லலாம். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் போய் அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நான் வந்து விரதம் இருக்க போகிறேன், பூஜை பண்ணி கையில் காப்பு கட்டி விடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை செஞ்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து காப்பு கட்டு முறை. இது எல்லாமே நீங்கள் என்னென்னா இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு விடிகாலையில் 5:30 மணிக்கு எழுந்து சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு 6 மணிக்கே நீங்கள் பூஜையை ஆரம்பித்து இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடணும். பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா எந்த விரத முறை வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ, எந்த விரத முறை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த முறையை நீங்கள் வந்து முதல் நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் கடைபிடிக்கணும். இதில் வந்து நிறைய முறைகள் இருக்குது. நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. அது இருந்தாலும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பழ விரதம், பால் பழ விரதம், துளசி தீர்த்த விரதம், தண்ணீர் விரதம், இளநீர் விரதம், ஒரு பொழுது இருக்கிறது, அப்புறமா 3 வேளையுமே டிஃபன் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுக்கிறது, அப்புறம் மிளகு விரதம், மிக கடுமையான விரதம் மிளகு விரதம் தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் விரதம், பழ விரதம்னு நிறைய விரத முறைகள் வந்து இருக்குது. பட் நீங்கள் எந்த விரத முறை இருந்தாலும் முதல் நாள் என்ன ஆரம்பிக்கிறீங்களோ அது அதே முறையை வந்து 7 நாளும் கடைபிடிக்கிறது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போதே எது நம்மளால் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சு உங்கள் உடல்நிலையை பற்றி தெரிஞ்சு நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா சில பேர் வந்து ஏதோ ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சிருவாங்க, பட் அதை வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குமே அது வந்து கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும். சரி, நம்ம நினச்சதை நம்மளால் பண்ண முடியலையே, இதனால் ஏதாவது நமக்கு இதாகுமான்னு நமக்கே ஒரு மன கஷ்டம் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி விரதத்தை ஆரம்பிக்கலாம். முதல் நாள் என்ன ஆரம்பிக்கிறீங்களோ அதுவே பண்ணலாம். இல்லையா நீங்கள் வந்து 7 நாட்களுமே இருந்துட்டு அந்த ஒரு நாள் விரதத்துக்கு மட்டும் நீங்கள் கடுமையான விரதம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து மாறி மாறி உங்கள் இஷ்டத்துக்கு அப்படி இருக்கக்கூடாது. முதல் நாள் என்ன ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் பழ விரதம் ஆரம்பிக்கிறீங்க. 5 நாளுமே அந்த விரதம் இருந்துட்டீங்க. அந்த 6வது நாள் ஒரு நாள் விரதத்துக்கு மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பட்டினி விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இருக்கலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து 6-7 நாளுமே வந்து ஒரு பழ விரதம் இருக்கீங்க, திடீர்னு முடியலை, அடுத்த நாள் சாப்பிட்டுக்கிறீங்க, அடுத்த நாள் இருக்கீங்க, அப்படி இருக்கவே கூடாது. அந்த மாதிரி மாறி மாறி முடிவுகளை மாற்றக்கூடாது. அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.